ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட லைன் அப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மகிழ் திருமணியோட விடாமுயற்சி படம் பொங்கல் 2025 ரிலீஸு. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அகிலி இந்த படம் 2026 சம்மர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா AK64 அதை வந்து சிறுத்தை சிவா பண்ணுவாரா இல்லை பிரசாந்த் நீல் பண்ணுவாரான்னு ஒரு பெரிய குழப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கூட சிறுத்தை சிவா ஒரு படத்தில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து நம்ம ஏகே வச்சு படம் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏகேவோட இப்போ நியூ லைன் அப்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அடுத்தடுத்து எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் அப்ஸில் அந்த ஏகே இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சிறுத்தை சிவா வந்து உள்ளே கொண்டு வரும்போது அது வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தோட அந்த ரிசல்ட் கேள்விப்பட்டு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி ஆறுதலாக சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா கங்குவா ரிசல்ட் வந்து இப்படி வந்திருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து முன்னாடி வரணும். கண்டிப்பாக வந்து சிறுத்தை சிவா வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரணும். ஸோ நம்ம ஏகேவை நம்பி நிறைய பேர் வந்தாலும் சிறுத்தை சிவாவை நம்பி வரதுக்கு யாரும் தயாராக இல்லை இப்போதைக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ். அடுத்து வந்து AK64 வந்து எல்லாமே ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா குட் பேட் அகிலி படத்தை முடிச்சுட்டு 64 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 64 பார்த்தீங்கன்னா 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் ஆமா. கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி அஃபிஷியல் தகவல் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பிரசாந்த் ரீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்தளவுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க 64க்கு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. என்ன ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னு தெரியல கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட படம் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆனால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத கம்பாஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று கேம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.